Hello friends, இன்னைக்கு நம்ம fish fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை press பண்ணுங்க. fish fry பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு மசாலாலாம் வீட்ல ஃப்ரெஷா ரெடி பண்ண போறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்தறலாம். அதுக்கு நான் இன்னைக்கு கடல் மீன்ல ஊளி மீனும், கம்மாய் மீன்ல வாவல் மீனும் எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2.5 டீஸ்பூன்ஸ் மிளகாய் தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 கையளவு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிற சோம்பு, மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுக்க போறோம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி, இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ஒருவேளை இன்னும் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னா நீங்க இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களோட ஃப்ளேவர் பொறுத்து நீங்க அதை எக்ஸஸாவோ இல்ல டிக்ரீஸ் கூட பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம எடுத்திருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க சில்லி பவுடர் நான் இன்னைக்கு 2.5 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. 2ல இருந்து 3 டீஸ்பூன் வந்து கரெக்டா இருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு, and finally தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதாங்க, நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி எடுத்திருக்க ஃபிஷ்ல வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃபிஷ்ல நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணுங்க. அது ஒரு மெயின் பாயிண்ட். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆனாதான் நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஈக்குவலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு மினிமம் 1.5 hours இருந்து 2 hours வரைக்கும் அது அப்படியே இருந்து அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இது நம்ம அப்படியே 1.5 hours போல வச்சிட போறோம். இப்போ 1.5 hours ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துட்டு நல்லா ஹீட் ஆக விட போறோம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்ல இருக்கும்போதே நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். பட் உள்ள இருக்க ஃபிஷ் எல்லாம் வேகாது நம்மளுக்கு. இந்த மாதிரி போட்டோன்னே பபிள்ஸ் வர ஸ்டேஜ்ல நம்ம ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹை ஹீட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். அட் த சேம் டைம் உள்ளேயும் நம்மளுக்கு வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி எல்லா பீசஸும் திருப்பி போட்டுட்டு அகைன் அதை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம அனதர் சைட் ஃப்ரை பண்ண போறோம். நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்தா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க நம்மளுக்கு கரெக்டா 2 சைடும் ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து ஆயில்ல ஃபில்டர் பண்ணிட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஊளி மீன் ஃப்ரை பண்ணிடலாம். ஊளி மீன் வந்து முள்ளு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. ஸோ நீங்க பிகினர்ஸ்க்கெல்லாம் ஊளி மீன் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதை நீங்க ஈஸியா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஒரு பீஸா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். பேன் இல்லைன்னா கூட எல்லா பீசஸும் ஆட் பண்ணி அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க, மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆயிருக்கு. ஸோ நம்ம திருப்பி போட்டுலாம் எல்லா பீசஸையும். நம்ம திருப்பும் போது நம்மளுக்கு உடையாம திருப்பணுங்க. ஸோ பொறுமையா திருப்பினா அது உடையாம இருக்கும். ஸோ கரெக்டா திருப்பி விடணும். இல்லைன்னா டக்குன்னு உடஞ்சிடும். பிகாஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லைங்களா, அதனால உடஞ்சிரும் மீன். இப்போ நம்ம எல்லா பீசஸும் திருப்பியாச்சு. அதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க. கலர் பாருங்க ரொம்ப அப்படைசிங்கா சூப்பரா இருக்கு. வீட்டுல அரைச்ச மசாலா அதோட டேஸ்டே சூப்பரா ஸ்பெஷலா இருக்குங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப 2 சைடும் நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எல்லா பீசஸும் எடுத்து ஆயில்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வச்சிடலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. கண்டிப்பா யாருக்குமே பார்த்தோன்னே சாப்பிட இருக்க மாதிரி இருக்கும்.
இது எல்லாமே கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் கமெண்ட்ஸ் வீடியோஸ் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thank you.